இத்தனை காலம் எங்களை ஏமாற்றியது போல் இப்போது ஏமாற்ற முடியாது. நாங்கள் தமிழகத்தின் நம்பிக்கை, வருங்கால வரலாறு, தாய்மார்கள் தவ புதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தளபதியின் தொண்டர்கள், அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகமே திரண்டு நிற்கும், வரலாறு படைக்கும். நம்முடைய அறப்போராட்டம் தொடரும். 2026 தளபதி அவர்களின் தளபதி அவர்களின் ஆட்சி 2026 ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரே ஒரு வேண்டுகோள் காவல்துறைக்கு, எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்களை 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட்னு எங்க கொடியை பார்த்தாலே கிடுகிடுன்னு போலீஸ்கார் வராரு, இப்படி திரும்ப அப்படி திரும்பன்றாரு. ஏங்க நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வரி பணத்துல கொள்ளடிச்ச பணத்துல காசை கொடுத்து ஒருத்தவங்களையும் நீங்க இட்டுன்னு வருவீங்க. எங்களுடைய உழைப்பால தளபதி மேல் நம்பிக்கை வைத்து, தளபதி தான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்கள் எந்த ஒரு ஒத்த ரூபாய் வாங்காம 14-15 லட்சம் பேர் மாநாடு, ஒரு மாநாடுல 2 மாநாட்டுல கலந்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் மட்டும்தான். அதனால தயவு செய்து இன்னும் 5 மாசம் தாங்க இருக்குது, அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. பொதுமக்களுக்கு எப்பயுமே நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். அதனால எப்ப பார்த்தாலும் என் கார் நானே வரேன். எங்க ஆளுங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க காலையிலே, எல்லாம் இந்த பக்கம் திருப்புறாங்கன்னா அந்த பக்கம் திருப்புறாங்கன்னாங்க. அப்படியானு சரி என்ன சொல்றாங்களேன்ட்டு நான் 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரேன். நம்ம கொடியை பார்த்தோன்னே கிடுகிடுன்னு வந்து இந்த பட்டு திரும்புன்றாங்க. எந்த விதத்துல நாயா? நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி, இங்க இருக்கிறது ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. எப்பயுமே எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான்.